ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 2.5ல உள்ள 11th சம் தான் பார்க்க போறோம். இந்த சம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான சம். இந்த சம் எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ அந்த கணக்கு நம்ம எப்படி நம்ம சிம்பிளாக பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுங்களேன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27. அந்த 3 உறுப்பையும் கூட்டினா 27 வருமா? மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன், அந்த 3 டேர்ம்ஸையும் அந்த 3 உறுப்பையும் பெருக்கணும்னா 288 வருமா? எனில் அந்த 3 உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எப்பயுமே கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் எப்படி இருக்கும்னா a மைனஸ் டி a பிளஸ் டின்னு வரும். இதை எப்படி யோசிக்கலாம்னா, ஒரு கிராஃபில் இது 0 இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும். இது ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு மைனஸ் வருமா? அப்போ ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. இப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது புரிஞ்சா? கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. இது புரிஞ்சுல? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கொஸ்டினை பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை சொல்லியிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசை என்னது? ஏபி. ஓகேவா? கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல். அடுத்தடுத்த 3 உறுப்புகள் எது? இதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட கூடுதல் எவ்வளோ இருக்காங்க? 27 இருக்காங்க. அப்போ அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் தானே. அப்போ ஏ மைனஸ் டி, இந்த 3ஐயும் கூட்டி இப்போ கூட்டுங்க. ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி, இது எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வரும் சொல்லியிருக்காங்க? 27 வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்க மைனஸ் டி இருக்கு, இந்த பக்கம் பிளஸ் டி இருக்கு, அடி போயிடுமா? அப்போ a plus a எவ்வளோ வரும்? 3a. 3a is equal to 27. அப்போ a ஓட வேல்யூ என்னது? 1 3 3 2 3 6 3 9 4 12 5 15 6 15 7 23 23 24 93 எத்தனை? 27. அப்போ a ஓட வேல்யூ என்னது? 9. புரிஞ்சா? இவ்வளோ a கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 3 டேர்ம்ஸ்ல a இருக்கு, a முடிஞ்சு, a கண்டுபிடிச்சாச்சு. மிச்சம் என்ன கண்டுபிடிக்கணும்? d கண்டுபிடிக்கணும். அப்ப d கண்டுபிடித்து நம்ம கணக்குல எடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 280 இருக்காங்க. அப்போ இந்த 3 உறுப்பையும் இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 282 இருக்காங்க. அப்ப மல்டிப்ளை பண்ணுங்க. a மைனஸ் டி a பிளஸ் டி, இதையும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வச்சிருக்காங்க? 288. அப்போ இது எல்லாம் மல்டிப்ளை எத்தனை? 288. உங்களுக்கு ஏவோட வேல்யூ தெரியுமா? இந்த இருக்கு, தெரியும். இப்போ இதை பாருங்களேன், இது ஒரு ஃபார்முலா வடிவில் இருக்கா? அந்த ஃபார்முலா எப்படி இருக்கும்? a பிளஸ் பி ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்னது? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுதானே ஃபார்முலா. இப்போ இந்த 2 டேர்ம்ஸையும் பாருங்க. இது a பிளஸ் பி மாதிரி இருக்கு, இது a மைனஸ் பி மாதிரி இருக்கு. அப்போ இந்த 2 உறுப்புகளை எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எப்படி எழுதலாமா? அப்போ உங்களுக்கு இங்க a வருது என்ன இருக்கு? a இருக்கு. இங்க உங்களுக்கு b வருது என்ன இருக்கு? d இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் எழுதலாமா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் a எடுத்து அப்படியே எழுதுங்க. a எடுத்து அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் எழுதலாமா? ஈக்குவல் டு எத்தனை? இதோட பெருக்கற்பலன் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 288. அதான் எழுதிப்போம். அப்ப 288. இது முடிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு a ஓட வேல்யூ தெரியுமா? a ஓட வேல்யூ எத்தனை? 9. ஏன்னா போனதே கண்டுபிடிச்சோம்ல. அப்போ a வர இடத்துல 9 போடுங்க. அப்போ a வர இடத்துல 9 போட்டாச்சு. இங்க a ஸ்கொயர் தானே. அப்போ 9 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு எத்தனை? 288. இப்போ இந்த 9 இங்கிட்டு போனா என்ன ஆகும்? இது பெருக்கல்ல இருக்கு, இங்கிட்டு போனா என்ன ஆகும்? வகுத்தலுக்கு மாறும், டிவிஷனுக்கு மாறும். அப்போ என்ன ஆகும்? 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288 டிவைட் பை எத்தனை? 9. இப்போ 9 அடி விடுங்க. 9 9 29 18 39 27. அப்போ 39 27 27ல மிச்சம் 1 இருக்கு. அப்ப 18னா 9 9 29 18. அப்போ 9 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 9 9 எத்தனை? 81. 81 மைனஸ்
டி ஸ்கொயர் சீக்வல் டு எத்தனை 32. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஏ கிடைச்சிச்சு, என்ன வேணும்? டி தானே வேணும். இப்போ டி வந்து இங்கே மைனஸில் இருக்குது, அப்போ டி அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இந்த நம்பர் இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அப்போது 81 இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 32 தானே இருக்குது, அப்போ இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் 32 மாறும். இங்கே மைனஸ் டி ஸ்கொயர் இருக்குது, அப்போ அந்த பக்கம் எப்படி ஆகும்? ப்ளஸ் டி ஸ்கொயர் மாறும். இப்போ 81 32 கழிச்சு எவ்வளோ? 81ல் 32 போனால் எவ்வளோ? 11 7. 11ல் 2 போனால் எத்தனை? 9. 7ல் 3 போனால் 4 49. அப்போ 49 சீக்வல் டு டி ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் சீக்வல் டு 49னா இந்த ஸ்கொயர் அங்கே போகும்போது என்ன ஆகும்? ரூட்டாக மாறுமா? அப்போ டி சீக்வல் டு ரூட் ஆஃப் 49. இப்போ ரூட் ஆஃப் 49க்கு வேல்யூ என்னது? 7. டி சீக்வல் டு 7. ஒன்றும் இல்லை, ரூட் ஆஃப் 4க்கு என்னது? 2 சொல்லுமா? 2 × 2 தானே 4. அப்போ ஒரு 2 வெளியே வந்துடும். அதே மாதிரி 49 எப்படி பிரிக்கலாம்? ரூட் ஆஃப் 7 × 7 பிரிக்கலாமா? அப்போ ரூட்லேருந்து எடுக்கும்போது ஒரு 7 வெளியே வந்துடும், அப்போ வெறும் 7 வரும். அதனால தான் டி சீக்வல் டு 7 போட்டுருக்குமா? இப்போ நம்ம ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, டியும் கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? எனில் 3 உறுப்பை காண்க. அப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது? ஏ மைனஸ் டின்னு இருக்கு. இங்கே வந்து எப்போதுமே ரூட்ல இருந்து வெளியே என்ன செய்யணும்? ப்ளஸ் ஆர் மைனஸும் போட்டுக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து அந்த 7 வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் இல்லை மைனஸாகவும் இருக்கலாம்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3 உறுப்புகள் கேட்டிருக்காங்களா? உங்களுக்கு கணக்கில் 3 உறுப்புகள் தானே. therefore 3 உறுப்புகள் முறையே இப்போ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்னென்னது? ஏ சீக்வல் டு 9, டி சீக்வல் டு 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ 1 எடுத்துட்டு டியோட வேல்யூ ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ ஏ சீக்வல் டு 9, டி சீக்வல் டு 7 எனில் இப்போ இந்த 3 டைம்ஸில் வந்து 3 உறுப்பில் வந்து பிரதிநிதிங்க பார்ப்போம். ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி. இப்போ ஏவோட வேல்யூ என்னது? 9. டியோட வேல்யூ 7 போட்டோம்னா அந்த 3 உறுப்பு கிடைச்சிருமா? அப்போ ஏவோட வேல்யூ 9 போடுங்க, டியோட வேல்யூ 7 போடுங்க. 9 மைனஸ் டியோட வேல்யூ என்னது? 7 கமா ஏவோட வேல்யூ என்னது? 9. ஏவோட வேல்யூ 9, டியோட வேல்யூ 7. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 9ல் 7 போனால் எத்தனை? 2 கமா 9 கமா 9 7 கூட்டினா எத்தனை? 16. அப்போ இதுதான் முதல் 3 உறுப்புகள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? உங்களுக்கு டில வந்து 2 வேல்யூ கிடைச்சிச்சா? அப்போ டியோட வேல்யூ வந்து இங்கே ப்ளஸ் 7 போட்டுக்கோம். நெக்ஸ்ட் மைனஸ் 7 இருக்குல்ல, அப்போ மைனஸ் 7 போட்டு பிரதிநிதிங்க பார்ப்போம். அப்போ ஏ சீக்வல் டு 9, டி சீக்வல் டு எத்தனை? மைனஸ் 7 எனில் இப்போ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி. இப்போ ஏ பதில் என்ன பண்ணணும்? 9 போடணும். டி பதில் என்ன பண்ணணும்? மைனஸ் 7 போடணும். இப்போ ஏ பதில் 9 போடுங்க, டி பதில் மைனஸ் 7 பண்ணுமா? அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 கமா ஏவோட வேல்யூ எத்தனை? 9. இங்கே ஏவோட வேல்யூ எத்தனை? 9 ப்ளஸ் டியோட வேல்யூ எத்தனை? மைனஸ் 7. அப்போ 9 மைனஸ் 7 போடுமா? இப்போ 9 மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறுமா? அப்போ 9 7 எத்தனை? 16 கமா 9 கமா 2. அப்போ இதுக்கப்புறம் என்ன எழுதணும்? therefore 3 உறுப்புகள் முறையே 2 9 16 அல்லது 16 9 2 அப்படின்னு 3 உறுப்பு எடுத்து எழுதிக்கலாமா? இவ்வளோதாங்க இந்த கணக்கு. உங்களுக்கு இந்த கணக்கில் வந்து மெயின் என்னன்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டானது. இதை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா இந்த கணக்கு வந்து அசால்ட்டாக சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த கணக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதை தாண்டி வேறு உங்களுக்கு கணக்கில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்புங்க. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு அனுப்புகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.